முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. தம்ப்லைன் பார்த்த உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன வீடியோ போட போகிறோங்கிறது. இதை பண்ணிங்கன்னா உங்கள் செல்ல குழந்தைகள் உங்களுக்கு பிடித்த பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு உண்டு. நம்மளை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஒரு இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் அகாடமிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதை பற்றின வீடியோ போடுவோங்கிறது தான். எஸ், நீங்கள் யோசித்தது கரெக்டு தான். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்டிஇ பற்றினது தான். ஆர்டிஇ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத பேரண்ட்ஸும் இப்போ தான் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி இது உங்களுக்கே யூஸ் ஆகலாம், இல்லை உங்களை சார்ந்த குட்டி குழந்தைங்க இருக்கிற ஸ்கூலில் இப்போ தான் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். ஆர்டிஇ அப்படிங்கிறது ஒரு கல்வி உரிமை சட்டம். இது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கல்வி உதவித்தொகைன்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதோட டேட் இது எல்லாமே நான் வீடியோ முடிஞ்சோடி லாஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன். 20ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து 20 ஏப்ரல்லேருந்து மே 18 வரைக்கும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் கிட்ஸை எல்கேஜியில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல் இப்போ நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, டேரெக்டாகவே எல்கேஜி ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஆர்டிஇ ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட கிட்ஸோட ஏஜ் 3லேருந்து 4 வரைக்கும் இருக்கணும். அவங்க பிறந்தது ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2022லேருந்து ஜூலை 31, 2023க்குள்ளே பிறந்த உங்களோட குழந்தைகளாக இருந்தால் எல்கேஜியில் ஆர்டிஇக்கு அவங்க அப்ளிகபிள் ஆவாங்க. ப்ளஸ் உங்களோட வீடு நீங்கள் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட ஆனுவல் இன்கம் 5 lakhs 6 lakhs அது கவர்மெண்டில் அப்போ தான் சொல்லுவாங்க. அது எவ்வளோங்கிறது வருஷம் ஒவ்வொரு அமௌண்ட் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு 3 lakhs இருந்துச்சு, 4 lakhs இருந்துச்சு. மினிமம் 5 lakhs வச்சுக்கோங்க. 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது உங்கள் குழந்தைங்க கேஜி ஃபுல்லாகவே ஒரு தனியாக ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூல் மெட்ரிக் அப்படின்னு தனியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, அங்கே நீங்கள் ஆர்டிஇ அப்ளை பண்ணணும். இன்னொன்று இந்த எல்கேஜிலேருந்து இருக்கிற ஸ்கூலில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை ஆகாது. ஒரு சில ஸ்கூல்ஸில் கேஜி செக்ஷனே இல்லாமல் டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா குழந்தையோட வயசு 5லேருந்து 6க்குள்ளே இருக்கணும். அவங்க பிறந்தது 2019 ஆகஸ்ட் 1லேருந்து 2020 ஜூலை 31க்குள்ளே பிறந்த குழந்தைகளாக இருக்கணும். இவங்களுக்கு நீங்கள் ஏஜ் கரெக்டாக இருக்குது, ஸ்கூலும் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது, உங்களோட ஆனுவல் இன்கமும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எல்லாமே கையில் வச்சுருக்கோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட, அதாவது உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், அவங்களோட ஃபோட்டோஸ் ஒரு 2 கூட கையில் வச்சுக்கோங்க. குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது போக அப்பாவோட ஆதார் கார்டு அண்ட் அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ், அப்பாவோட பேரண்ட்ஸோட ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, இது எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 20ஆம் தேதியிலேருந்தே அப்ளை பண்ணுறதுக்காக எலிஜிபிள் தான். யாரெல்லாம் அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத திரும்ப அவங்க கவர்மெண்ட் போர்ட்டல் மூலமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூலில் கிடச்சிருக்காங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு விதமாக செலக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீகேஜி ஒரு ஸ்கூலில் இருக்குது, ப்ரீகேஜிலேருந்தே அந்த கிட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள கிட்ஸும் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா லாட் போட்டு எடுக்கலாம். இல்லை நிறையா கிட்ஸ் அப்ளை பண்ணலை, கொஞ்சம் தான் அப்ளை பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். இது 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். அதாவது 25%. இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு ஸ்கூலில் இருப்பாங்க, நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ 100க்கு 25% கவர்மெண்ட் இதுக்கு நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசோட ஒரு திட்டமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்கூலில் லாட் போட்டு எடுப்பாங்க, ஒரு சிலர் டேரெக்டாகவே நம்ம எலிஜிபிள் ஆகிடலாம். ஸோ ஸ்கூல் வைஸாக எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் ஆர்டியில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸே வாங்க மாட்டாங்க. அதாவது டியூஷன் ஃபீன்னு டேர்முக்கு ஒரு டைம் கட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்கூலில் ஃபீஸ் எல்லாமே அஸ் யூஷுவல் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு எப்போ ஆர்டிஇ அமௌண்ட் வருதோ அப்போ பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஆர்டிஇ அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுவுமே ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். அவங்க எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் பேரண்ட்ஸ்க்கு திரும்ப கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20,000னா அதுக்கு தக்கன தான் கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன்.